வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். யுஜிசி பரிந்துரைகள் அனைத்தையும் தமிழக அரசு ஏற்காது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திட்டவட்டம். இளங்கலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு என்பதை ஏற்க முடியாது எனவும் பேட்டி. எடுக்கவில்லை, புதிய கருத்து வேண்டாம். இன்னும் அந்த முடிவெல்லாம் தமிழக அரசு எடுக்கவில்லை. கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதி இல்லை என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மண் சரிவை தொடர்ந்து வல்லுநர் குழு அளித்த அறிக்கையின்படி முடிவு. தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது. அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார். கேரளா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. வைக்கத்தில் நாளை நடைபெறும் தந்தை பெரியார் நினைவக திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். வைக்கம் போராட்டத்தின் 100 நிறைவு விழாவை முன்னிட்டு காணொலி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சமூகம் எப்படி இருந்தது, இப்போது நாம் எங்கு வந்தடைந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் என பதிவு. காங்கிரஸ் கமிட்டிக்கு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் வந்து போராட்டத்திற்கு உயிரூட்ட வேண்டும், இல்லை என்றால் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு போராட்டத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றது கடிதம். போராட்டத்தை தாங்கி பிடிக்க இரும்பு கரமே வந்தது. சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக எந்த சமரசமும் இன்றி போராட்டத்தை தொடர புறப்பட்டார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்தை பைக் டாக்ஸி விவகாரத்தில் மாநில அரசு மட்டும் முடிவெடுக்க முடியாது, மத்திய அரசும் முடிவெடுக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். காப்பீடு இல்லாமல் பைக் டாக்ஸிகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுவதாக பேட்டி. வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அது இந்தியா முழுவதற்கும் பொருத்தமானது. அதேபோல நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பயணம் செய்வர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகை இல்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படும். டீசல் விலை உயர்ந்த போதும் கட்டண உயர்வு கொண்டு வராமல் இருப்பதால் தான் போக்குவரத்து துறை நஷ்டத்தில் உள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி பாமக ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட வட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என ராமதாஸ் அறிவிப்பு. தொழிலதிபர் அதானியை தனது குடும்பத்தினர் சந்திக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் விளக்க அளிக்க தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தல். அவர்கள் குடும்பத்தில் நானோ என் குடும்பத்தை சார்ந்த எவரோ சந்திக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல வேண்டும். தம்பி உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதானிக்கும் தமிழக அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார். அதானிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். பாரதியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை.
சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் பாரதியார் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். பாரதியாரின் சிலையை பல்லக்கில் வைத்து தூக்கிச் சென்று ஆளுநர் RN ரவி மரியாதை. ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்குவதிலும் இனி இடஒதுக்கீடு பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் நடைபெற்ற விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. சினிமாவை பார்த்தவுடன் அங்கேயே மறந்துவிட வேண்டும், அதன் பின் கட்சிதான் ஞாபகத்திற்கு வர வேண்டும். திமுக தொண்டர்களுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் அட்வைஸ். இல்லையா, சினிமா பார்த்தோமா அதோட வந்துடணும், அங்கேயும் மறந்துடணும். சினிமா சும்மா பார்க்கல, நம்ம காசு கொடுத்து பார்த்துட்டு வரோம், ரசித்தோமா அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடணும். வந்தோடனே அதுக்கப்புறம் கட்சி தான் ஞாபகம் இருக்குமே தவிர நடிகனுக்கு ஞாபகம் இருக்கு. நடிகர் வடிவேலுவுக்கு எதிராக எந்த ஒரு அவதூறு கருத்தும் தெரிவிக்கப் போவதில்லை. நடிகர் சிங்கமுத்து தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாத மனு தாக்கல். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளான செங்குன்றம், புழல், மாதவரம், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. பட்டினப்பாக்கம், MRC நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் பலத்த மழை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் அறிவுறுத்தல். பன்னிரண்டு மீட்டர் நீளமுள்ள 500 தாழ்தள மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் கோரியது போக்குவரத்து துறை. குளிர்சாதன வசதி இல்லாதது, குளிர்சாத வசதி உள்ளது என்று 2 வகையாக பேருந்துகளை வாங்க முடிவு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொடிவேரி அணையிலிருந்து 2ஆம் போக்கு சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. 24,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். பாம்பனில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய 500 கிலோ எடை கொண்ட அரிய வகை திமிங்கலம். வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு. நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய கொடி வழங்க முன்வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. வாங்க மறுத்து சென்ற பாதுகாப்பு. டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை. ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு.
திருப்பதியில் சொத்து தகராறு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல். தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அராஜகம். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை தாக்கிய புகாரில் நடிகர் மோகன் பாபுவிற்கு நோட்டீஸ். காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 58,280க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,285க்கு விற்பனையாகிறது.